கர்த்தருடைய ஜனமாய் அவரை ஆராதிக்க சமூகத்துக்கு வந்திருக்கிற ஆமென், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை மேல் நம்பிக்கையாக இருப்போம். ஆமென். இது நம்பிக்கையின் ஆண்டு. ஆமென். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஆமென். வானத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். ஆராதனை கீதத்தில் 17வது பாடல். ஆராதனை கீதத்தில் 17வது பாடல். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினவரை காக்கும் இயேசுவே, பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே. பாடுவோம் சென்று. பரலோக
பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கை நீதானே, நம்பிக்கை நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கண்மலையை பிளந்தவர் துதிப்போம் துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம் துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கொஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் இருந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். கொஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் இருந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்லுங்க, பஞ்சம் பஞ்சம் பட்டினியே வறட்சிகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆமென், நாங்கள் அவரை நம்பி அவரை பின்தொடர்வோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே நீதானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் நங்கூரமானவர். ஆமென். எல்லாவற்றிற்கும் காரணம். ஆமென். போற்றும் தேவன், உலகம் போற்றும் தேவன். ஆமென். உலகமே நம்பி இருக்கிற ஒரே தெய்வம் அவர் மாத்திரம்தான். ஆமென். எவரையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரை தான் நாம் பாடிக்கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அவரிடத்துல நாம் சொல்லியிருக்கிறோம், எது வந்தாலும் நம் பாடல் பாடி மகிழ்ந்திருப்பேன், முன்னேறுவேன், சந்தோஷமா இருப்பேன் சொல்லி நம்பிக்கையோடு இருக்கணும் எந்த நேரத்திலையும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கிரியை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். தம்முடைய கிரியை அற்புதத்தை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். பெரிய சாங் புக்கில் 373வது பாடல், 373 சாங் நம்பர், பெரிய சாங் புக்கில். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும், எல்லாம் உம்மால் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா.
உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று. நம்பிக்கையோடு சொல்லும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எதிரி சொல்லும் ஆகும். ஆகும், ஏசப்பா எல்லாமாகும். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மாலேதான் எல்லாமாகும். ஒரு அணுக்குள் அசையாதே. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வெளியே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே வறண்டு போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஐயா நீரே. செழிப்பாய் மாற்றுகிறவர். நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். முழங்கால் படிட்டு சொல்லாமா? அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஏசப்பா அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கைதட்டி ஆகும். ஓ ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். நம்பிக்கையோடு பாடுவோம். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாமாகும். இயேசுவாலாகும், உம்மாலேதான் தேவனாலாகும். ஓ ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற சத்திய ஆவியானவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிற அனைத்திற்கும் அல்லேலூயா. இயேசுவாலாகும், தேவனாலாகும், எல்லாமாக
துளிர்க்க செய்கிறவர் அவரே, அற்புதம் செய்கிறவர் அவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவரே. ஆமென். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் அவரே. ரீதாதாலா ஷபலதலதலா ரேதாபாலியந்தரகதலோ ரவாஷியந்தமரதலதலோ ரபலபல. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபதலா ஷபதலதலா. அவர் நம்முடைய மேய்ப்பர். ஆமென். நல்ல மேய்ப்பர். ஆமென். தம்முடைய ஆடுகளுக்கு ஆமென் என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். ஆமென். தண்ணீர் காய்ந்த வேண்டிய நேரத்தில் தண்ணீர் அண்டையில் நடத்துவார். ஆமென். பசியா இருக்கிற நேரத்தில் புல்லுள்ள இடங்களை நடத்துவார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தாகமாய் இருக்கிற நேரத்தில் நம்மை தாகத்தை தீர்க்கிறவர் கர்த்தர். ஆமென். ஹalleluya. நம்முடைய எண்ணங்களை அறிகிறவர் கர்த்தர், நம்முடைய விருப்பங்களை அறிகிறவர் கர்த்தர், நம்முடைய பலவீனங்களை அறிகிறவர் கர்த்தர். ஆமென். நம்முடைய உள்ளின் திரியங்களை அறிகிறவர் கர்த்தர். ஆமென். ஹalleluya. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறபடினால எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடைவதில்லை? எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்? ஆமென். ஹalleluya, ஹalleluya. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே நடத்திடும் போதிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்றும் இன்பம், ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் ஏது? என் மேய்ப்பரா அனுபவித்து சொல்லுகின்ற போது ஆமென் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இருள் சூழ்நிலை பாதையிலே என்னை அவர் நடத்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்நிடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆகா எங்கும் ஒளி, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா? ஆமென். எங்கும் ஒளி, ஆகா எங்கும் ஒளி, ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் கர்த்தர் மேல் பாரத்தை விதைகள். ஆமென், ஆமென். என் மேய்ப்பரா அதினது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அற்புதமாய் செய்கிறவர், ஆச்சரியமாய் செய்கிறவர் என்பது என் மேய்ப்பரா இருக்கின்ற போது இயேசப்பா குறைகள் என்பது ஏது? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், விசுவாசிக்கிறீங்க?
சென்றதே. ஆமென். அவர்கள் அன்பு கூறுவோம். ஆமென். அவர்களை நிலைத்திருப்போம். ஆமென். ஹalleluya. அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக, வேறு ஒன்று நிலைத்திருக்கிறவர்களாக, ஆமென். ஹalleluya. அற்புத அடையாளங்களாய், சாட்சிகளாக நம்மை நிறுத்துவார். ஆமென். ஹalleluya. நம்மை ஏற்படுத்துவார், நம்மை உண்டாக்குவார். ஆமென். ஹalleluya. திருப்தியாக்குவார். ஆமென். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் சொல் பரவாதற்கு முன்பதே அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். He is an almighty God, all knowing God. ஆமென். சர்வ ஞானி, சர்வ வியாபியாய் இருக்கிறாரே. ஆமென். ஹalleluya. ரபலகன சந்தரபலகன சிபதலகதரரியாந்தரபலகன யாந்தனமரஷபரே தரபலகன. ஆமென். ஹalleluya. இருக்கிற இடங்கள்ல எழும்பினது ஸ்தோத்திரித்து, ஆமென். ஹalleluya. நன்றியுள்ள உணர்வோடு, ஆமென், நம்பிக்கையோடு பாடுவோம், ஆராதிப்போம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே, வழியே வெளிச்சமே, ஜீவ வார்த்தையே, ஜீவப்பம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கிறேன். உம் சமூகம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே முழு மனதோடு நம்புங்கள். 100% நம்பத்தக்க அவர் ஒருவரே நம்பத்தக்கவர். உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே, சொல்லுங்க, உம்மைத்தானே, உம்மைத்தானே. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்களை ஏறெடுத்து, நானும் என் வீட்டாரும் நாட்மென்
ஹalleluya. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறோம். ஆமென். நீர் தருகிற விடுதலையை நம்பி இருக்கிறோம். நீர் தரப்போகிற ரட்சிப்பை, நீர் தரப்போகிற எழுப்புதலை, ஆமென் ஹalleluya, நம்பி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆமென் ஹalleluya. ஆமென். எழுந்தருளுவீராக, எங்க நடுவில் எழுந்தருளுவீராக. ராபதா கதா சபகதா கதா ரீதலா சந்தரதலதரோ யந்தரதரேகரமதமதம ஷபதல யந்தரதரமதம நிபதரா ஷியந்தரவதியந்தரம. ஹalleluya hallelujah 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 marashadaleramala. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. அவர் நம்மை தமக்கென தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. அவர் நம்மை நாட்டி இருக்கிறார். Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள். மகிமைப்படுத்துவோம், அந்த உணர்வோடு அவரை ஆராதிப்போம். ஆமென். இந்த உலகத்துல ஆமென் எத்தனையோ பெரியவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, எவ்வளவோ வசதி படைத்தவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறானே. அவருடைய மெய்யான தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க, ஆமென், அவருடைய சமூகத்துல வந்து பலனடைய, ஆமென், அவருடைய சமூகத்துல வந்து ஆறுதல் அடைய, அவருடைய சமூகத்துல வந்து பாரங்களை இறக்கி வைக்க, ஆமென், அவருடைய சமூகத்துல வந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு, ஆமென் ஹalleluya, நம்பிக்கையோடு கடந்து செல்ல தேவன் நம்மை வைத்திருக்கிறபடி, ஆமென், தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆமென் ஆசீர்வாதமான ஸ்தலத்திற்காய் ஹalleluya அவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதும். இந்த சமூகத்துக்கு நன்றி, இந்த இரக்கத்துக்கு நன்றி, நீ தந்த விடுதலைக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் அவரை போற்றுவோம். நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம், விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம், அவர்கள் நிலைத்திருப்போம். ஆமென் ஹalleluya. மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். அவருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென். நம்மை உதேசத்தில் உயர்த்துவார். ஆமென். நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். நம்மை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையில ஸ்தோத்தரிப்போம், நன்றி சொல்லுவோம். ஹalleluya என்று பாடுவோம். ஹalleluya 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 hallelujah.
மகிமை பிரசன்னத்துக்கு நன்றி சொல்லி நம்ம யாவரையும் அர்ப்பணித்து ஆமென் இந்த பகுதி ஆசீர்வதிக்க முடியாத ஒரு சொல்லிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ராஜா. ஹல்லேலூயா. நன்றி உம்முடைய வேத வார்த்தைக்காக கூட. ஆமென் ஆமென். நன்றியோடு 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 உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஒத்தாசை வராது. ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும். நன்றியோடு போய் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிற கர்த்தாவே, பெற்றவரே, கண்மலையே, கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே, கடல் மீது நடந்தவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. மீதியான நேரத்தை உங்களுடைய அன்புள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தை கொண்டு பேசுங்க ஏசப்பா. காணிக்க பகுதிக்காக ஜெபிக்கிறோம், சாட்சி பகுதிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இருக்கிற இடங்களில் நீண்ட குணமாக வேதத்தின் ஒரு பகுதியில் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 19 அதிகாரம் 1 முதல் கடைசி முடிய நாம் மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 681 சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். யாவரும் சேர்ந்து என் கண்களையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அப்படியே நீண்டவளமாக காணிக்கை செலுத்திவிட்டு அமரும்படி அன்போடு கேட்கப்படுகிறீர்கள். 301வது பாடல் ஆராதனை கீதத்தில் என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பகல் போலாக்குவீர் என்கிற பாடலை பாடும்பொழுது கத்திருக்கேன் நாம் காணப்படுத்தலாம்.
வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே ஏசையா 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 என் நீதி நீரானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவாசிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது சொல்லுங்க ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவாசிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசிக்கேனும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்தில் என்னை திருப்தியாக்குவேன் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன் கர்த்தரே தாங்குகிறே என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறேன் சொல்லுங்க கர்த்தரே தாங்குகிறேன் கர்த்தரே தாங்கு இந்த நாள் வரைக்கும் நீ மட்டும் எங்கள் பாதையிலே நோக்கமாய் உள்ளே என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறேன் ஏசையா 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 என் நீதி நீதானையா கூப்பிடுவோம்
நீதி தெய்வம் யெகோவா சிட்கேனோ எங்கள் நீதி தெய்வம் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. சொல்லுங்க. உமக்காய் காத்திரும் நீங்க கிரியை செய்வீங்கன்னு நம்பி காத்திருக்கிறோம். பற்றி கொள்ளுமே வார்த்தையா சமூகத்தில் உமக்காய் காத்திருக்கே. நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. பற்றி கொள்ளுமே வார்த்தையா திருப்தியாவே சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா எல்லாரும் பாடும். ஏசையா ஏசையா நீதி நீர்தானையா. ஏசையா 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 ஒரே சத்தமாய் ஒரே மனமாய் ஏசையா அறிக்கை பண்ணுவோம். ஏசையா பரலோகத்திலிருந்து தேவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று நம்மிடத்தில் இறங்கி வருகிறார்கள். கூப்பிடுவோம். ஏசையா ஏசையா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆமென். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருக்கும். யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. சொல்லுங்க. யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமா என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமா என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். ஏசையா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவாக நீ செய்வேன் என்று சொன்னாரே அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஏசையா ஏசையா சபையாய் ஏசையா ஒரே குரலாய் நீதானையா. ஏசையா எல்லோரும் கூப்பிடுவோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஒவ்வொருவரும் சபையாய் கூப்பிடுவோம். எங்கள் நீதி நீதான் நாங்கள் இந்த இடத்தில் நெருக்கப்பட்டிருக்கோம். ஏசையா ஏசையா ரபாபா ஷனா ஏசையா நீதி நீதானையா. யெகோவா சிட்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம்
சகாயம் செய்கிறவர் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, வாசிக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் செய்தியை நாம் கேட்போம். அவர் மூலமாய் கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். ஒரு குறிக்கோளோடு தான் கர்த்தர் அவரை அனுப்பி வைத்திருப்பார் என்கிறத நாம் நிச்சயமாக அறிகிறோம். அதற்காகத்தான் நாம் ஜெபித்தோம். அதுபடியால் அவருடைய கருத்தில் மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் பேசுவார். ஆவியானவர் நடத்துகிறபடி அவர் பேசுவார். ஜெபத்தோடு காணப்படுவோம். நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல அது 30, 60, 100 பலன்கள் கொடுக்க வேண்டும். ஆமீன். இப்பொழுது நாம் மீதியான நேரத்தை அவரிடத்தில் கொடுக்கிறோம். அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஒரு கணம் மூடிக்கொள். ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಳಲಾರೆನು. யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். பக்கத்தில் கைப்பிடிச்சு நீ முகம் பார்த்து சத்தம் நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் தீபோசி நகர்ல சகாயமும் ரட்சிப்பும் திருவெரும்பூர்லேருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும், நான் சொல்ல மாட்டேன். ஹலோ, இது எஸ்தருக்கு சொன்னதில்லை, இன்னைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றேன். நீங்கள் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் இது அல்ல, நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம். பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க. நீங்க சும்மா இருக்க வேண்டிய காலம் இல்லை,
நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம். உங்களை அபிஷேகித்ததே, உங்களுக்கு கிருபையை தந்ததே அடிமை கிடக்கிறதான ஜனங்களை விடுவிக்க. அதுக்காக தான் உங்களுக்கு அபிஷேகம், அதுக்காக தான் உங்களுக்கு கிருபை, அதுக்காக தான் உங்களுக்கு வரம். அதற்காகத்தான் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க, கொடுக்கப்பட்டு. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்போ இன்னைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீ இவ்வளவு நாள் சத்தியத்தை கேட்டு ஆலயத்துக்கு வந்து இன்னும் நீ மௌனமாய் இருப்பேன்னு சொன்னா, உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை புறஜாதியாரில் ஒருவனை எழுப்பி அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா? காரியம் நடக்கும், அவ்வளவுதான். அவருக்கு தேவை தேசத்தில் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அவர் அதுக்கு தான் வந்தார். அதை செய்யாத பட்சத்தில் தேவன் யாரை கொண்டும் தேசத்தில் ரட்சிப்பை கட்டளையிட அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராயிருக்கிறார். எஸ்தரே அரண்மனைக்கு வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன இருக்குது? ராஜா கூப்பிடாம ராஜாவுடைய பொண்டாட்டி ராணியா இருந்தால் போகக்கூடாது தெரியுமா? அதுதான் இந்த ஒரு சட்டம். அவர் பெஞ்சாதி தான், நான் 127 நாடுகளுக்கு நான் ராணி தான், ராசாத்தி தான். ஆனா ராஜா சொல்லாம நான் என்ன செய்ய முடியாது, அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அம்மா சொல்லிச்சு. இப்போதான் மருதகாய் கேட்குறான், எம்மா தாயே, உன்னை ராசாத்தி ஆக்கினது நீ இளவரசி வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு குதிரை வண்டியில் போயிட்டு உனக்கு 10 தாதிமாரை வச்சுக்கிட்டு சந்தன குளியல் போடுறதுக்காக இல்லை. அங்கே உன் ஜனமெல்லாம் அழிய போகுது, யூத ஜனம் அழிய போகுது. அதுக்காக ராஜாவிடத்தில் பரிந்து பேசி உத்தரவு வாங்கிறதுக்கு தான் நீ போயிருக்கிற. நீ அந்த வேலையை விட்டுட்டு வேற எதை செஞ்சாலும் நீயும் உன் குடும்பமும் சர்வநாசம் சொல்கிறான். ஹலோ, நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தை வேரோடு அழிக்க அநேகர் எழும்பிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆண்டரை அப்படிலாம் விட மாட்டாங்க. இல்லை, வேத வசனம் அப்படி தான் சொல்லுதுங்க. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். எழும்பிதான் ஆகும், இது நடந்தே ஆகும். இது நடக்காதெல்லாம் பைபிள் சொல்லவே இல்லை. அப்போ நீ என்ன செய்ய போகிற? உன் ஜனத்தை, நீ விட்டு வந்த உன் இனத்தான், உன் ரத்த சம்பந்தங்கள், உன் உறவுகள், நீ வாழ்க்கைப்பட்ட தேசம், அந்த சொந்தங்களுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ புறஜாதிகளை ரட்சிப்பில் கொண்டு வருவே இல்லையோ, நான் சொந்த பந்தங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தாலே இங்க இடம் பத்தது, ரோடெல்லாம் போயிருக்கும். கையை தட்டி கத்திர மகிமை. உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான், என் மாப்பிள்ளை, எங்க மாமனார், எங்க மாமியார், எங்க வீட்டுக்காருடைய மாமனார், மாமியார், கொழுந்தியார், நாத்தனார், வேற என்ன இருக்குங்க? என்ன உரமா இருக்கு? மச்சாண்டார், பெரியாண்டார், என்னெல்லாம் இருக்குதோ அவங்கள வந்துட்டாங்களா? எங்க வீட்டுக்காரரும், அவன் அம்மா அப்பாவும், அவங்க தங்கச்சியும், அவங்க தங்கச்சி வீட்டுக்காரரும் எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க பாஸ்டர். அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும், எங்க அண்ணன் தம்பிகளும், அவங்க பிஞ்சாதிமாரும், அவங்க வாக்கப்பட்ட குடும்பமும், எங்க குடும்பமே 26 பேர் இந்த சபைக்கு வந்துட்டு இருக்காங்கய்யா. இவங்க எல்லாத்தையும் நான் ரட்சிப்பு நடத்த சொல்ல, ஒரு குடும்பம் கையை காட்டு. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க சபையில்? நான் சொல்றேன், கொரோனாவை காட்டி நீ மற்றவங்களை ரட்சிப்பு நடத்த வேண்டாம். உன் சொந்த ஜனம் சொல்றான் இல்லையா? தானாடவில்லை அம்மா சதையாடுது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுன்னு சொல்றான் பாட்டுக்காரன். உனக்கு எங்க போச்சு? உனக்கு சேர வேண்டிய பங்குல அண்ணனோ தம்பியோ அக்காளோ தம்பிச்சியோ நாத்தனாரோ ஓரவத்தையோ இல்லைன்னு நீ விட்டுருவியா? அப்படியானால் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற உன்னோடு கூட உன் உறவுகள் பங்கெடுக்காமல் இருக்கிறாங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சால்ஜாப்பு இந்த பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்யா, என்னையா பண்ணுறது? கோச்சுக்கோங்கய்யா. அப்புறம் நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு நம்மளையும் கூப்பிட மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏற்கனவே நான் இயேசு கோயிலுக்கு போயிட்டுன்னு எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நானே பைபிளை எடுத்துகிட்டு வர மாட்டேன். என் பாஸ்டர் என் குடும்பத்துக்கு தெரியும். அதனால் அங்கேயே பைபிள் வச்சிடும், வெள்ளை சேலை கூட அங்கேயே வச்சுட்டு வந்துடும். திருவந்தனுக்கு அப்படி தான் எங்கள் சொந்த பந்தெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. அதனாலயா அவங்கள்ட்டெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். நீ பரவாயில்ல வர மாட்டேன், நீ பரலோகம் வந்து சேர மாட்டேன். பரலோகத்தில் எந்த காரியமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நீ ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அறியாதிருந்தவன் தானே.
ஒரு காலத்தில் கிறிஸ்துவை மறுதளித்தவன் தானே, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நின்றவன் தானே, விக்கிரக ஆராதனை செய்தவன் தானே. உன்னை தொட்ட உன் ஆண்டவரால் உன் ஜனத்தை தொட முடியாதோ? அவிசுவாச எண்ணத்தை தூக்கி போடு. கிறிஸ்துவுக்காக நீ நிந்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லாவிட்டால் உன் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பவே முடியாது. You cannot change. நீங்க மட்டும் அப்படியே பரலம் வந்துடல நினைக்கிறீங்களா? பரலம் வந்துருங்க நினைக்கிறீங்களா? யோசேப்பு கிட்ட அவன் அண்ணன் மாதிரிலாம் வந்தானே தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் வந்தானுங்களா? அவன் யாரை கேட்டான்? யாரை கேட்டான் யோசேப்பு? என் தம்பியாகிய பெஞ்சமின் எங்கே என்று கேட்கிறான். ஏன் நீங்கள்லாம் அரண்மனை வாழ்வுக்கு வருவீங்க, என் தம்பி பெஞ்சமின் விட்டு வருவீங்களா? என் தம்பி பெஞ்சமின் எங்கேன்னு கேட்பான். பெஞ்சமின் அவன் தகப்பனுக்கு யாக்கோபுக்கு மிகுந்த பிரியமான ஒருத்தன். ஏற்கனவே யோசேப்பை கொண்டுட்டு இப்போ அவன் தம்பி நீங்கள் கொல்ல போறீங்கன்னு சொல்லி அவன் மருதை வைப்போம். ஆனால் விட முடியாது. பெஞ்சமின் வந்துடும். பெஞ்சமின் அரண்மனைக்குள்ளே கால் வைத்த உடனேயே யோசேப்பின் வாயிலே வார்த்தைகள் வராது. அவனை கட்டி தழுவி அழுவான். தான் ராஜாவாய் இருப்பதனால் ஜனங்களுக்கு முன்பதாக அழுவதற்கு வெட்கப்பட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு அழுவான். கதறி கதறி அழுவான். இந்த தம்பி தானே இவ்வளவு நாள் பார்க்க வந்தேன். நான் வந்துட்டேன், அரண்மனை வாழ்வுக்கு வந்துட்டேன், பரலோக வாழ்வுக்கு வந்துட்டேன். ஆனா என் தம்பி இன்னும் வெளியில நிற்கிறான். என் தம்பி டே உனக்காக தான் இவ்வளவு நாள், உனக்காக தான். வா தம்பி, கட்டி அணைத்தான், கதறி அழுதான். இந்த ஆராதனையில கத்து கேட்கிறா, உனக்கு உன் தங்கச்சி மேல, அக்கா மேல, அண்ணன் மேல, தம்பி மேல, அப்பா மேல பாசமே இல்லையா? உனக்கு அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை என்ற வேதனை உனக்குள்ள இல்லையா? ஏன் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் வீணா போயிடுமா? நீ தேவனுக்காக எப்பொழுது செயல்படுகிற ஒரு விசுவாசியாய் மாறப்போகிறார். ஏதோ நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் என்பதால அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை மற்றும் பிரேயர். ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்க வேண்டியது முன்னே விழுந்த கடமை. ஆனால் கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்தாய்? கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Do you love Christ? உண்மையிலே ஆண்டவர் நேசிக்கிறனா உன்னால சும்மாவே இருக்க முடியும். ஆமாம், உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. கேட்காட்டாலும் ஏதாவது வாங்கி தரதான் அன்பின் வெளிப்பாடு. நீங்கள் கிறிஸ்துவுக்காக உண்மையா கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? இன்னைக்கு உலகம் எல்லாம் ஒரு காரியம் செய்யுது. கிறிஸ்துவின் பாடுகளை நம்ம தியானிக்கிற முதல் நாள் உபவாசம் இருக்கிறோம், கறி நீங்க மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், மண்ணாங்கட்டி இதெல்லாம் தூக்கி போடாது. சுரட வந்துட்டாரு. நீ ஒன்று சரி, நீ அவருக்காக உயிர் கொடுக்க வேண்டாம். உன் உயிருள்ள நாளெல்லாம் மரித்துக் கொண்டிருக்கிற அநேக ஆத்து மக்களை அவருக்காக எழுப்ப வேண்டும். கையை தட்டி கத்தரம் என்ன செய்யப்போது சபை? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தார் கூட்டி ஆண்டை பத்தி சொல்றீங்களா? அவங்க சர்ச்சைக்கு தான் வர மாட்டாங்க. உங்க வீட்டுக்குள்ள கொஞ்ச நாள் வேண்டி சுறுசுறுப்பா செய்யும். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் நடத்துங்க ஃபஸ்ட்டு. எப்போ? ஒரு 4 வாரம். அதுக்கப்புறம் ஃபஸ்டர் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க ஃபஸ்டர். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்க போகிறீர்கள்? செயல்படுறதுக்கு நேரம் காலம் பார்க்குறீங்களா? சரி, நான் காலத்தை கருதி ஒரு சில சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம். Book of John the Gospel, the 5th chapter. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை முன்கதை நாம் சொல்லி முடித்து நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தின் மேலே படுத்துக் கிடந்த ஒரு மனுஷனை பார்த்து இயேசு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவனை விசாரிக்கிற போது அவன் சொன்னான், 12ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்ன மனுஷன் யார் என்று கேட்ட பொழுது, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, ஏதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் படிங்க இப்போ
இந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க புரிஞ்சே சொல்லுங்க. இந்த மனுஷன் போய் தன்னிடத்தில் இயேசு யார் என்று கேட்டவர்களுக்கு இயேசுவை யார் என்று போய் சொன்னான். பைபிள் காலேஜ் படிச்சானா? சர்ச்சில் நச்செய்தி கூட்டம் பண்ணானா? இல்ல ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், வாரி வாரி எழுந்து முன்பே கர்த்தருடைய தீர்க்கதரிசன ஆவி இருக்கிறது, நீ புறப்பட்டு போயிரு தீர்க்கதரிசி சொன்னாங்களா? ஒரு மணி நடக்கல. சுத்தமா இயேசு யாருன்னே தெரியாம எங்க போய் தேடும்? சர்ச்சில் போய் தேடும். எங்க போய் தேடுறான்? இங்கதான் இருப்பாரு, அவனுக்கு ஒரு ஞானம் பாருங்க. அங்க போய் தேடும். அங்க போய் தேடணும், அவர் ஒழிஞ்சிட்டு இவன் யாரை தேடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு அவர் சொல்றாரு, எப்பா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் இயேசுன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அதிக கேடானவனை செய்யாது சொல்லும்போது அதுக்கு அவன் பதிலே சொல்லாம உடனே என்ன செய்யறான்? இயேசுவை யார் என்று அறிந்த உடனேயே அவன் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சான்? என்கிட்ட இயேசு யாருன்னு கேட்டீங்களா? இல்லை இதான் ஏன் வளர்ந்தவன் சார், இதான் இயேசு யாருன்னு கேட்டீங்க. பாவத்தை மன்னிக்கிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர், சுகமாக்குகிறவர், அது நிற்கிறவர், அவர் தான் இயேசு என்று என்ன செஞ்சான்? ஒரு ஆளுக்கு சொல்லலை, யூதர்களுக்கு அறிவித்தான் என்று சொல்லு. ஹலோ, இவனுக்கு இயேசு சொன்னாரா? நீ போய் சொல்லுன்னு. நீங்க நிறைய விசுவாசம் எப்படி சொல்லுங்க? எனக்கெல்லாம் ஆண்டவருடைய அந்த பிரத்யேகமான அழைப்பில் ஆவானை போது அழைக்கப்பட்டால் ஒழி இந்த கனமான ஊழியத்தை செய்ய மண்டலிக்கூடாத தலைவர் விழுந்து கிடைக்கிற ஒருவரை பார்த்து அப்படியே கிடக்கட்டும் என்று விடுவதல்ல மனிதாபிமானம். ஆனா கிறிஸ்தவம் அப்படி இல்லை. பாவத்தை விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கண்ணீர் வச்சு தூக்கி எடுக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவம் இதுக்கு எனக்கு பெரிய அழைப்பு வேணும். I need a clear calling. There will be I am praying and fasting and praying and attending all the prophetic meetings. So I am waiting for the God's time. ஒரு மனங்கட்டில் இருக்கீங்களா? அதுதானே விழுந்து கிடக்கிற ஒருவரை நீ பார்த்துட்டு சும்மா போக மாட்டாங்க. யாரும் அழைப்பு இல்லவே இல்லை. அதே போலதான் பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவனையும் தூக்கி எடுக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை. எப்ப செயல்பட போற? என்னைக்கு? இன்னும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஐயா ஆண்டவருக்கு ஒரு 2 அடையாளத்தை கேட்கறேன். உனக்கு அடையாளமே கிடைக்காது. நான் சொல்ல எழுதிச்சு காலம் போயிடும். அறிவிக்க முடியாத ஒரு காலத்துல நான் சொல்ல கேட்பேன். இந்த ஐயா எங்க ஊருக்கு வர ஒரு பேச்சு, இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு செய்தி தெரிந்து பாஸ்டரையா வந்துட்டு போனாங்க. இப்போ என் மனசு என்ன வரும்? அவ்வளோ தூரம் வந்த மனசு ஒரு நிற்காத ஒரு ஃபோன் படியா சொல்லி நாம கூட போய் பார்த்துட்டு இப்படி சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு ஒரு வருஷம். சரிங்களா? எப்போ? அப்போ இப்போ அது திருநெல்வேலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர் உங்க ஊர்ல இருக்கேன். ஐயா வந்தாருங்க, எங்க போதாலும் கொரோனா இருக்குது, திருச்சியில நிறைய கொரோனா, நீங்க திருச்சியில் இருக்கீங்க, ஜப் பண்ணிக்கிறியா அப்படியே போகிறது. இந்த காலம் புரிஞ்சு போச்சா? ஒரு முறை அவர் என் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி நான் அழுது போராடி என்ன மனுஷன் வருத்தப்பட்டு நாட்கள் உண்டு. இன்னைக்கு அவர் வாஞ்சியோடு வர சொன்னாலும் வராதிங்க சொல்ல ஒரு காலம். நீ சுவிசேஷம் அறிவிக்க கிருபையாக கிடைத்த காலத்தை நீ என்ன பண்ணிட்ட? ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும் சொல்லி வீணாக்கிட்ட. இனி நீ சுவிசேஷம் அறிவிக்க கூடாத காலம் வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? அப்போ இயேசுவை யார் என்று தெரிந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? எவனா இயேசுவை யாருன்னு கேட்டான், அவன் மூஞ்சிலாம் போய் செஞ்சான். உங்களை யாருமே கேட்கலையா? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்க அக்கம் பார்த்து யார் என்னமா நம்ம சாமியா விட்டு போயிருக்க 30 கோடி தேவர்களை விட்டு அங்கே என்னத்தை கண்டு கேட்கலாம்ல? நம்ம சாமி வீட்டுக்கு போனாதான் இவ்வளவு பிரச்சனை கேட்கல. ஒருத்தருக்கா நீங்க சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறார். ஏன் நம்ம வெக்கப்படணும்? இந்த அசிங்கமா இருக்கக்கூடிய உலகத்தாரை பத்தி பேசுறதுலாம் என்ன செய்யலாம்? மைக் போட்டு பேசுறாங்க, அறுவரு பணம்லாம் பேசுறோம். அதை எல்லாமே கேட்கணும். டிவியில் திரும்ப போட்டு கேட்கலாம். அமைச்சர் இப்படி பேசுறான், இவர் அப்படி பேசுறேன் காமிக்க. இயேசுவை பற்றி அசிங்கமாய் சொல்வதற்கு ஒன்று கூட இல்லை. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை குறித்து சொல்வதற்கு நீ ஏன் வெட்கப்படணும்? நமக்கு ஒரு பயம் இருக்கு. யாராவது நம்ம கேவலமா சொல்லிட்டார். எப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பாடுகள் வரும், எல்லாம் வரும். ஏன் இதெல்லாம் வரும்?
ஆனால் அதுக்கு பின்பதாக ஒரு மகிமையான பரலோகம் உனக்கு இருக்குது. உன்னை நிந்திச்சு அவமானப்படுத்துற எல்லாம் நரகத்துக்கு போகும்போது நீ பரலோகத்தில் ராஜாவோட கர்த்தரோடு பிதாவாகிய தேவனோடு கூட அவரோட வலது பாசத்தில் மனவாட்டியாகி உட்கார்ந்துருக்கும் போது அவங்கெல்லாம் எரி நரகத்துக்கு அக்கினி கதவு எரி கடலுக்கு போகும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியா மனவாட்டியா உட்கார்ந்துருப்பேன். இந்த சந்தோஷத்துக்கு இணையா வேற எந்த கையை தட்டி அப்போ நீங்கள் எப்பொழுது செயல்பட போகிறீர்கள்? ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன். என்னோட ஒரு திருப்பி பண்ணுங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாமான் என்கிறவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுடனாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கு தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், ஆபரிகளுடைய குஷ்டத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்னென்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாகமான் என்கிற குஷ்டரோகிக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் குறித்து அறிவிக்க அந்த வீட்டு வேலைக்காரியாக அடிமை பெண்ணுக்கு ஒரு தைரியம் இருக்குமானால், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? அடிமைகள் வந்து பேசவே கூடாது. அடிமைகள் வந்து பேசக்கூடாது. இதான் அந்த காலத்து சட்டம். எதுவுமே பேச முடியும். அப்படி பேசினா உங்களுக்கு பயங்கரமான தண்டனை. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பெண் தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் உடனே செஞ்சிட்டாங்க. இவர்கிட்ட போங்க, உங்களுக்கு குணமாகும் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு தைரியம் இருக்குமானால் உங்களுக்கு. சரி, நாங்கள் 10 பார்க்குற வேலைக்காரிங்கன்னு சொல்றீங்க. யாராவது இருக்கீங்களா? நீங்கள் வேலை பார்க்குற வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? ஏன் வெக்கப்படாமல் சொல்லுங்க. இந்த வீடுனா 1000 வீடுகள் கிடைக்கும். ஆனால் நித்திய வீட்டுக்கு அவங்க வர்ற சேர்க்காரன் கர்த்தர் அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். மறந்து தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை ஒரு இடத்திற்கு அனுப்புவதில்லை. அப்போ தேவனுடைய வேலை யார் செய்வது? நம்ம மட்டும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு நம்ம மட்டும் ஆவியில நிரம்பி நம்ம மட்டும் இப்படியே இருந்துட்டு சொல்லணும்னா, கிறிஸ்தவனுக்கு சுவிசேஷம் கிறிஸ்தவனுக்கு இன்னும் ஆவிக்குரிய கூட அந்த கூட இந்த கூட நடத்திட்டு சொன்னா புறஜாதிகளை எப்பொழுது யார் கொண்டு வருவார்? கிறிஸ்துவை நல்லவென்று ருசி பார்த்த நீ அல்லவா சொல்ல வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு யாரை காமிச்சுங்க? முதல்ல ஒரு வியாதியஸ்தரை காமிச்சேன். யாரு? 38 வருஷம். அவன் என்ன செஞ்சான்? இயேசுவை குறித்து அறிவித்தான். ரைட்டா? 2வது யாரை காமிச்சேன்? வீட்டு வேலைக்காரியாகிய அடிமை பெண்ணை காமிச்சேன். 3வது ஒரு ஆள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை படி. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். சமாரியா தேசத்திலே மாபெரும் பஞ்சம் உண்டாகும்போது தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்தார். நாளை நேரம் ஒரு மரக்கால் வார்க்கோதுமை இந்த விலைக்கு விற்கப்படும் என்று சொல்லி அது நிறைவேறுவதற்கான சூழ்நிலை வந்தது. பாளையத்துக்கு புறம்பே வாசல் சொல்லும்படியாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாளையத்துக்கு வெளியே வாழ வேண்டியதான இந்த குஷ்டரோகிகள் ராஜாவிடத்திலே போய் நற்செய்தியை அறிவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு நான் கேட்டுட்டேன், ஒரு வியாதிப்பட்ட பல வருஷம் வியாதிப்பட்ட ஒருத்தன் போய் உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். வேலைக்காரியா போன உடனே சொல்ல ஆரம்பிச்ச கிடைச்ச சந்தர்ப்பத்தில் 4 குஷ்டரோகி கிடைச்சதை திருட்டு சும்மா கிடக்காம என்ன பண்றாங்க? குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க என்ன பண்ணிட்டாங்க? உள்ள போய் தைரியமா ராஜாவுக்கு என்ன செஞ்சாங்க? நற்செய்தியை சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் முக்கியமான ஒரு ஆளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறோம். பாக்குறீங்களா? யாருன்னு யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் சுவிசேஷ பிரபலங்களை எல்லாம் உங்களுக்கு நான் காட்டவே இல்லை.
சுவிசேஷ பிரபலியமாக தேசத்தில் பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி உங்களுக்கு காமிக்கல. நான் காண்பிச்சவங்க யாரெல்லாம் யார் தாங்க? யார் வேலைக்காரி, குஷ்டரோகி, யாரு காமிக்கட்டுமா? மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அவர்கள் ஓட்டமாய் ஓடி போய் சம்பவித்த எல்லாவரையும் ஊருக்குள் சொன்னார்கள். இருக்குதா? இன்னும் வசன ஆதாரம் வேணுமா? மற்ற சொன்னதா எடுப்பீங்களா? அதேதான் 5:16 மார்க் 5:16. பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். 14ஆம் வசனத்தை படிப்பா. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டார்கள். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இங்கே சுவிசேஷம் அறிவிச்சது யாரு? ஹலோ, பண்ணி வைக்கிறவங்க சமுதாயத்தில் ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த பன்றி மேய்ப்பவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஊருக்குள்ள போய் என்ன சொன்னாங்க? பிசாசு பிடிச்ச பண்ணிடலாம், தண்ணிகள் வந்து செத்து போச்சு சரிதானா? ஏசுன்னு வந்தாரு சரியா சரியா? இவங்க சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவிச்சாங்க. அதனால தான் அந்த வசனம் என்னச்சுன்னா, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, அந்த வார்த்தை பாருங்க, படிங்க. போதும். யார் சொன்னாங்களா? அப்ப அவங்க எங்க போயிட்டு நியாயமா 2000 பண்ணி சேர்த்துருந்தா ஊர்ல ஏதாவது நடந்தா எல்லாம் எங்க போவாங்க? ஆளுக்கு ஒரு குத்து அள்ளி கிடக்கு அங்கதான் போவாங்க. ஹலோ, நான் சொல்ல கேட்டா, ரோட்ல ஒரு 100 ஆடு ஆக்சிடென்ட் ஆச்சு லாரின்னு சொன்னா எல்லா ஆளுக்கு கரியாதான் பார்ப்பாங்களே தவிர வேற ஆட்டுக்காரன் செத்தான பார்க்க மாட்டாங்க. அதான் இயல்பு, உண்மை. ஆனா இந்த பண்ணி மேய்க்கிறவங்க கரெக்டா என்ன சுவிசேஷம் சொல்லிருக்காங்கன்னா, 2000 பண்ணி செத்து போனவங்க ஹைலைட் பண்ணல. ஒருத்தர் வந்தாரு, வேய தொத்துனாரு, பண்ணிக்கலாம் போய் தற்கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் யாரோ என்று பார்த்து கையை தட்டி கத்த அப்ப இன்னைக்கு ஜனங்க இயேசுவை பார்க்க வரலன்னா என்ன காரணம் தெரியுமா? நீ இயேசுவை பற்றி சரியா சொல்லல, நீ இயேசுவையா சொல்லல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க யாரை ஹைலைட் பண்றாங்கன்னா, 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார் அப்படிங்கிற ஐயோ ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி உள்ளது அப்படியே சொல்லிக்கலாம். நான் கேட்கிறேன், இயேசுநாதர் எங்கேயாவது அவர் தான் என்ன செஞ்சாருங்க? 3 பேர் உயிரோடு எழுப்பினார். யார? எவீர்குமாரத்திய வாலிபனை எழுப்பினார். இப்ப அவர் பேருக்கு என்ன பண்ணும்? அவர் பேருக்கு கீழ் நம்ம பண்ணணும். ஒரு நாளில் மரித்து, 2 நாளில் மரித்து, 4 நாளில் மரித்து புழுவெடுத்து போன பிணங்களை எல்லாம் உயிரோடு எழுப்பின வல்லமையான தேவ மனுஷன் வராருன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யணும்? போடணும் வேணாமா? ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் ஒன்றும் இல்லாத ஜிஜிபி ஒரு செத்த கோழியை கூட எழுப்ப முடியாதவன் வல்லமையான தீர்க்கதரிசி, வல்லமையான ஊழியக்காரன். இந்த பில்டப் தான். இந்த பண்ணி மேய்க்கிறவங்க கூட ஏசுதான் அவன் கூட செஞ்சு கரெக்டாக சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறான். இந்த பைபிள் காலேஜ் படிச்ச கூட கரெக்டாக சொல்ல மாட்டான். நான் சொல்ற யாருமே வேதாகம கல்லூரி படித்தவங்க இல்லை, ஆனால் இயேசுவை சரியாக ஹைலைட் பண்ணணும். நான் வேதாகம கல்லூரி படிப்பதற்கு நான் எதிரி அல்ல. படிக்காதவனே ஊழியத்தை செய்ய, படிச்ச நீ எவ்வளவு ஸ்பீடா செய்யும். சத்தியத்தை அறியாதவனே தெரிஞ்ச வரைக்கும் சொல்றான். சத்தியத்தை அறிந்தனே செய்யக்கூடாது. ஏதோ ஒரு சர்ச்சை கட்டணம் புத்த வச்சு இருக்கக்கூடாது. ஓடி ஜனங்களை சந்தி, ஒவ்வொரு நாளும் சந்தி, எல்லாருக்கும் சொல்லு இயேசுதான் 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 அற்புதம், இயேசுதான் பேய தொற்று, இயேசுதான் உன் சரித்திர சுகமாக்கள், இயேசுதான் என்று சொல்லி நீ சொல்லிப்பா. இந்த தேசம் என்னைக்கு ஒரு நம்ம நீ பண்ண தவறு என்னதையா? இயேசுவை விட்டுட்டோம், நம்ம பேரை பிரபலமாக்கிட்டோம். இனியாவது நீங்க செயல்படுங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு? என்னது? அரிக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சூடுங்க,
ஏர் ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வைங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போடணும். இப்போ உங்களுக்கு என்ன போடணும் நீங்கள் தான் சொல்லணும். இன்னைக்கு நான் போட்டு சூடு போதும்னு நான் நினைக்கிறேன். நான் அடுத்த முறை இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பிள்ளைக்கு பக்கத்தில் யார் தான் இருக்கணுங்க? அவர் நாத்தனாலோ கொழுந்தியங்களோ வாரத்தியோ எவ்வளோ ஊற்றி உட்காந்துருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணதுக்காக நீங்கள் எனக்கு கொடுக்குற பாராட்டு. இந்த கைத்தட்டு எனக்கு வேணவே வேணாம், போதும். இந்த கைத்தட்டு அவருக்கு மட்டும்தான். ஆனால் எனக்கு தேவையான ஒன்றே ஒன்று தான். உன் ஓர வத்தி, உன் தங்கச்சி, உன் கொழுந்திய, உன் நாத்தனா, சின்ன நாத்தனா, பெரிய நாத்தனா, அவ இவ எந்த ஊரில் தான் சரி, அவ அடுத்த ஆராதனை செஞ்சுக்கணும். அது வரைக்கும் உனக்கு என்ன வரக்கூடாது? தூக்கமே 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 வரக்கூடாது. என்ன செய்யணும்? அளவு சிரிக்கணும். உறவுகளை எப்படியாவது கொண்டு வரணும். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள் தேசத்தில் சம்பவிக்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாத ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறபடினா கிடைச்ச காலத்துக்கு என்ன செய்யாத? மௌனமாய் மௌனமாய் இருந்தா வேற ஒன்று சொல்லிட்டாங்க. ஒன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்ச காரியத்தை அந்த பிள்ளை வருவார், அதை கொண்டு செஞ்சிருவார். நான் வருவேன். ஏசுநாதருக்கு என்ன தெரியுமா வேலை? வேலை நடக்கணும். அவருக்கு அதான், எங்க வீட்டுக்கு நீ வந்திருக்கிறியா, கறி சமைக்கணும் வந்து கதை பேசிருந்தியா, நீ போ, என்னவா நீ செய்யமா, அது உப்பு இல்லாம தான் சாப்பிடும். எனக்கு தேவை இருக்குங்க. பெரிய ஏசுநாதரும் அதே தான். அவருக்கு தேவை ஆத்ம ரட்சிப்பு நடக்கணும். அது எலியா இல்லைன்னா எலிசா. எலியாட்ட சொல்லி பார்த்தேன், ஓ நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு, நீ இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் நிறைய இருக்கு, நீ அதுக்குள்ள என்ன செஞ்சாத. அந்த யோசேப்பு பொம்மநாட்டி பேச்சு கேட்டு உள்ள போய் படுக்காது, எந்திர வாழ வரையில அப்படின்னு படுங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு? இங்க வா, நீ ஒரு வேலை பண்ணு, நேராக திருவரம்பூர் போ. அதுல அந்த அண்ணா வாழ்வுக்கு பத்தியா, அது உள்ள போ. அந்த விவாசி நகர்ல பிளஸின்னு ஒரு பாப்பா இருப்பா, அவளை கூட்டு வா. இனிமே அவளைத்தான் நினைச்சே போறேன், வல்லமையான திருத்தேசியை பயன்படுத்த போறேன். உன் காலம் முடிஞ்சு போச்சு, துறக்கல. இயேசுசாமிக்கு செயல்படுறவங்க தான் தேவை, தவிர சும்மா இருக்கிறவங்க கிடையாது. யார் கிடையாது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? ஆண்டவர் பலம் உள்ளவர்களை நிர்மூலமாக்கும்படியாய் பலவீனமானவர்களை தெரிந்து நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குற பாருங்களேன். நிறைய கத்தோடைய புள்ளி சொல்லுவாங்க, ஆண்டுக்கு நிறைய ஊழியர் செய்யணும்னு ஆசை தயா எனக்கு, ஆனால் இந்த கேஸ் ப்ராப்ளம் அப்படியே நெஞ்சுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்த ஆண்டு சகம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது விஜயத்துக்கு இந்த சுகர் மட்டும் எனக்கு இல்லைன்னா ஆண்டவருக்கு அப்படியே 5,000 கிடைச்சிருக்கு. நான் உனக்கு சொன்னேன், என்னை விட வைகோபால் சாமி சூப்பராக பேசுவார். 3 மணி நேரம் அசராமல் பேசுவார், நல்ல தொண்டைக்கிலேயே பேசுவார். ஏசுனார் அவரை தெரிஞ்சுக்கல. என்னை விட சூப்பராக திண்டுக்கல் யோனி சிரிக்கி 3 மணி நேரம் பேசுவார். அவர் ஆண்டு தெரிஞ்சுக்கல. கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிறார் சாரவன் பாப்பையா, அவர் சூப்பராக பேசி எல்லாரையும் மடக்கோடு. அவர் ஆண்டு தெரிஞ்சுக்கல, பேச தெரியாத, பார்க்க ரூபம் இல்லாத, விரும்பத்தகாத என்ன கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவை மரமுள்ளவர்கள் நிர்மூலமாக்க முடியாது, பலவீனமானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த கத்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? இந்த சுகர்ல, இந்த கொலஸ்ட்ரால்ல, இந்த வயிற்று வலியில, இந்த முட்டு வலியில நீ எனக்காக ஊழியம் செய்வியான்னு பார்க்கற. ஏன் தெரியுமா? உன் பலவீனத்தின் மத்தியில் கத்தற்காக நீ செய்யற பத்தியா, அதுதான் பெருசு. தவிர கை காலை திறனா இருந்து செய்வது பேரு ஊழியம் இல்லை. உன் பலவீனத்தின் மத்தியில் உன் தேவனாகிய கத்தருக்கு அவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு நீ ஓட ஆயத்தமாக இருப்பாயானால் தேவன் உன்னைத்தான் நல்ல கையை தட்டி அதனால கத்தரோட அபிஷேகம் பண்ணு. இனிமே நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கெல்லாம் அப்படி பேச மோசே சொன்னானா? நானே அல்ல சொல்றதுக்கு 6 நாள் ஆயிடும். ஆண்டவரே நான் அவன் பொன்னவாயன் தெத்துவாயன் கத்தருக்கு தெரியாதா? உன்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக உன் பலத்தையும் உன் பலவீனத்தையும் உன் தேவனாய கத்தர் அறிந்திருக்கிற ஞாபகம் வச்சுக்கோ. உன் பலத்தை கொண்டு கத்தர் கிரியை செய்ய விரும்புகிற உன் பலவீனத்திலும் அவருக்காய் வல்லமையான பாத்திரமாய் நீ எழுத வேண்டும் என்று 38 வருஷம் படுத்துக்கிறவனுக்கு என்ன பேரல் இருந்திருக்கும்? முதுகெல்லாம் புண்ணு வந்திருக்கும், எந்திரிச்சு நடக்க முடியாம வந்திருக்கும். ஒரே இடத்துல விரல் கட்ட மாதிரி படுத்து. நான் சொல்றேன் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வருவோம், காலை கூட நீட்ட முடியாது, விருந்து போயிடும். 38 வருஷம் ஒரே இடத்துல வெயில்ல மழைக்கிறவரை அந்த மனுஷனை உடனே செயல்பட செய்ய கத்தரால் முடியும்னு சொன்னான். அற்புதமான வேலைக்காரியை கொண்டு கத்தை செய்ய முடியும்னு சொன்னான்.
ஏன் ஒன்றை கொண்டு கர்த்தர் செய்யக்கூடாது? 91ஆம் வருஷம் 2 சிங்கத்தை இழந்து நான் மறித்து போனேன். 19 நாள் கழிச்சு நான் ஆண்டவரோடு கூட போனேன். 2 கட்டி டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. 1991ஆம் வருஷத்தில் சென்னை அப்போலோவில் அவ்வளோதான். பார்த்து ஃபஸ்ட் அடிச்சுட்டாங்க. ஆர்வி அண்ணார் கல்லூரி பேராசிரியர் அன்பாளர் இறுதி அஞ்சலிக்கு வாங்கிட்டு ஆள் ஃபஸ்ட் அடிச்சு கோயிலாம் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா கையெழுத்துல போட்டு கடைசி நேரத்தில் வந்து மரியம்மா வேலை செய்வார். தெரியுங்க முடிக்க அவர் எப்போவுமே அந்த கடைசி செகண்டில் தான் அவர் வேலை செய்வார். உண்டா இல்லையா? கத்தி வாங்குற வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கு. ஆமாம், கடைசியில் கையை போடாதுங்க கோயிலை வச்சு அடக்கம் பண்ணி 40 நாளுக்கு அப்புறம் தான் அவர் மாதிரி செஞ்சார். அற்புதம் செஞ்சார். நீங்கள் நினைக்கிறீங்க தேவநாயகி கத்த உனக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி தெரியும். ஆனால் அவர் ஏற்ற வேலையில் சரியாக செய்யப்படுகிறாங்க. 91 இந்த 2 சிறுநகங்களை எழுந்து கத்தர் அற்புதமாக சுகத்தை கொடுத்து 30 வருஷம் நான் செய்கிறேன். படிக்க டயாலிசிஸ் இல்லை, இன்சுலின் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கத்தர் செஞ்சுருக்காங்க. 96 ஆக்சிடென்ட்ல என்னுடைய மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு பிளட் கிளாட் ஆகி அடிக்கடி நான் மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்துருவேன். இவ்வளோ நேரம் இன்னும் பேச முடியுங்களா? 25 வருஷமா 1997 நடந்த விபத்தில் இருந்து 2 முழங்கால்களும் உடஞ்சி போச்சு. நிற்கிற பார்த்தீங்களா? 19 வருஷமா படிங்க. 2010ஆம் வருஷத்தில் 2 ஹார்ட் அட்டாக்ல 2 பேருக்கும் நொறுங்கி போய் இனி இவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லி பாலத்தை நகரம் மூஞ்சி எல்லாம் பார்த்து ஜெபம் போனோம். இனி ஒரு மூலிகெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி 2 ஹார்ட் அட்டாக். ஆனால் நிற்கிறது நமக்கால 2017 ஆக்சிடென்ட்டில் என்னுடைய வலதுகரம் முறிஞ்சது. 13 ஆக்சிடென்ட். 2017 விபத்தில் என்னுடைய இது முறிஞ்சது. 2019 தொடையில் மருத்துவர் செய்த தவறான சிகிச்சையினால் தொடை ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக அழுகி போச்சு. 6 மாதம் நிற்கிறேன். எனக்கே இன்னும் ஏற்று ஓட்டணும்னு ஆசைப்படுறேன். இந்த யாராவது இவ்வளவு பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் சொல்கிறேன். ஒரு நாள் ஆரம்பிச்சேன். இப்போ இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறவங்க விரும்பப்பா. இன்னைக்கு கிட்டி நீ செத்துட்டு இருந்தோம் அழக முடியுதாமா? இன்னைக்கு இந்த ஜனங்களை பார்க்க முடியுதுல்ல. கண்டிப்பாக இன்னொரு தாக்கி வாழ்க்கைக்கு நான் விட்டு அப்படியே சொல்கிறேன். அடுத்த வாட்டி இந்த சர்ச்சைக்கு வந்து இதுகளெல்லாம் பார்க்கணும் ஆண்டவே அப்படின்னு. அப்புறம் என்ன எடுத்துக்குமா என் ஆயுசு நாள் கூப்பிட்டு ஹலோ, தேவனுக்காக எதையாவது செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு நாள் அவர் பேர் என்ன, மோசஸ் ராஜசேகர். 19 வயசில் சிறுநீரகத்தை இழந்தார். 21 வயசில் கிட்னி ஃபெயிலியர், இது சுகர், கண் பார்வை போச்சு, எல்லாம் போய் நடக்க வைக்க முடியாமல் எல்லாம் போச்சு. ஆனாலும் அவர் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக, தீபம் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம். உங்களுக்கு யாருக்கா துடிக்குதா? மனசே இருந்தாத்தானே துடிக்கும். நமக்கு வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, லோன் போட்டு கார் வாங்கலாமா, திருவள்ளூரில் ஒரு காரை வாடகைக்கு விடலாமா, டிராவல்ஸ் வைக்கலாமா, வேறு என்ன வைக்கிறோம்? கொரோனா காலத்தில் எல்லாம் போச்சு. ஒரு தள்ளு வண்டி டீ கடை வைக்கலாமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியே. மனசு இருக்குதா உனக்கு? இயேசுவுக்காக எதையாவது செய். இருந்த இடங்களில் முழங்கால் பண்ணிட்டு இருதயத்தை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. இனி காலம் சென்றாது பிரியமானவர்களே. இதுதான் கடைசி காலம். இந்த காலத்துக்கு மிஞ்சி இனி காலம் இல்லை. கடைசியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எந்த நாளில் என்ன நடக்கும், என்ன போவா, வீடு போய் சேருவோமா என்று சொல்கிற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள நான் ரட்சிப்பை பெறுவதற்காக, நீங்கள நான் இந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காக, நீங்கள நான் இந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக எம்பெருமான் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தித்து பூமியில நமக்காக ஒரு மீட்பை உண்டு பண்ணினார் அல்லவா? அதை ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்லக்கூடாது? பிரியமானவர்களே, இந்த அழைப்பு இந்த நாளிலே உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒருவேளை நீங்க வேலைக்காக, குடும்பத்திற்காக, அதுக்காக ஏதாவது பேசியிருந்தால் நலமை இருக்கும் என்று நினைத்திருந்தால் அது எல்லாம் விட பெரிதான ஒன்று. மனிதனுடைய ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா பாரம் உள்ளவர்களாய் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இந்த மத்தியான வேளையிலே ஆண்டோட சமூகத்திலே ஆண்டவர் எப்படியாவது கத்தாவி நாங்கள் நீர் செய்து விட்டு போன பணி, நீங்க எங்கிட்ட கொடுத்துட்டு போன பணி, நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போனீங்கல்ல,
பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையின்படி அப்பா, ஆண்டவரே இனி ஆண்டவரே காலம் இல்லப்பா, இனி காலம் இல்லையா, இனி காலம் செல்லாதையா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு யாருக்கு உத்தரவாதம் ஆண்டவரே, யார் கணக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரே? இந்த ரட்சிப்பு இங்கே வரலனா வேறு இடத்துல வரும் என்று மறுதலாய் எஸ்தருக்கு சொல்லி இருக்கிறார் பிரியமானவரே. ஒருவேளை நீங்களும் நானும் அதை செய்யலை சொல்லிட்டாங்க, ரட்சிப்பு வேறு இடத்துல வரும், ஆனா ஒரு நாள்ல கணக்கு உங்களை எங்களை கர்த்தர் கேட்பார் பிரியமானவரே. அதற்கு தயாராக நிற்க வேண்டும். இந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நாங்கள் சும்மா வெறுமையா இந்த நாளை வரல, இந்த நாள் வெறுமையா வரலப்பா. ஆண்டவரே நீங்க ஒரு ஆயத்தத்தோடு எங்கள் ஆண்டவருடைய மகன் மூலமாய் பேசுற வார்த்தை எனக்கு தான் ஐயாது, எனக்கு தான் ஐயாது, என்னுடைய வாழ்க்கைக்கு தான் ஆண்டவரே. பலவீனம் 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 என்று எத்தனை நாட்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ஆண்டவரே, அது இன்னைக்கு பலல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி பிரியமான தேவனுடைய சார்பே இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய சபைக்கு ஒப்பு கொடுங்க. கேட்ட வசனத்தின்படி வெளியே போயிட்டு இல்லங்க நாங்க முடியாது என்று சொல்வதற்காக இந்த வசனத்தை கேட்கறதுக்கு வரல பிரியமானவர்களே. ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும். இதற்கு கேட்டு எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு தாசனை செய்யும் பொழுது நீங்கள் நானும் சுகமாய் இருக்க தங்க பண்ணி பலப்படுத்தி வைத்திருக்கிறாரே நம்முடைய ஆண்டவர், சுகப்படுத்தி வைத்திருக்கிறாரே அல்லவா? நீங்களும் நானும் செய்த நீதியா, நீங்களும் நான் இருக்கிற பெரிய பரிசுத்தமா இல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவ கிருபையினாலே வாழ்ந்து இருக்கிறோம். இந்த கிருபை விருதாவாக போய்விடாதபடிக்கு தேவன் சகமே ஒப்பு கொடுங்க. இந்த மத்தியானத்தில் ஒப்பு கொடுங்க. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போகட்டும் பிரியமானவர்களே, இத்தனை நாள் வாழ்ந்ததெல்லாம் விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் என் மூலமாக ஒரு கூட்டமாவது ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் வெட்கப்பட மாட்டேன் சொல்லுங்க, நான் வெட்கப்பட மாட்டேன். கிறிஸ்துவுக்காக வெட்கப்பட்டேன்னு சொன்னா ஒரு நாளே வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவருடைய வருகிற சூழ்நிலை அப்படி வரும் பிரியமானவர்களே. இந்த மத்தியான வேளையில ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? சொல்லலாமா? ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட வார்த்தை, நீங்க பேசுற வார்த்தை மூலமாக நிச்சயமாக ஆண்டவரே நான் என் மூலமாக ஒரு ஆத்மாவை ஒரு நாளைக்காவது ஆயத்தப்படுத்துறேன். இன்னைக்கு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இதை நீங்க செய்யுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பங்கள்ல பலவிதமாய் உலக ஆசீர்வாதமும் வந்து சேரும். இன்னைக்கு உடைய ரகசியமே அதுதான். தேவனுடைய வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அவர் உங்க வீட்டு வேலையை அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலத்துக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்து நடத்தி இருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறே வழியாக வரும். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ரட்சித்ததின் நோக்கத்தை நான் நிறைந்து செயல்பட ஆண்டவரே இது காலமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். ஆண்டவரே நாங்கள் தீர்மானத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு செல்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் பல செய்திகளை நாம் கேட்டோம். ஆமென். சாசானவர் எப்படியாவது உள்ளே நுழைந்து கிரியை செய்யக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நாம் ஜெபிக்காத பட்சத்தில், நாம் அழுது ஜெபிக்காத பட்சத்தில், நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்காத பட்சத்தில், ஒரு உணர்வு இல்லாத பட்சத்தில் பிசாசானவர் வஞ்சிப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பல விஷயங்களை நாம் சிந்தித்தோம். ஆமென். தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை சிந்தித்தோம். தமிழ்நாட்டில் ஆண்டவரே கர்த்தாவே காவி அணிந்து கொண்டு வரப்போகிற சூழ்நிலைகளை நீங்கள் அறிவி. ஆமென். ஆண்டவரே தகப்பனே தடுத்து நிறுத்த வேண்டிய நாம், உபவாசிக்க வேண்டிய நாம், ஜெபிக்க வேண்டிய நாம், திறப்பில் நிற்க வேண்டிய நாம் ஆமென் மௌனமாக இருந்தால் ஆமென். ஹல்லேலூயா. இந்த சந்ததி ஆமென் ரட்சிக்கப்பட முடியாது.
அவருடைய வரிய சீக்கிரமாக இருக்கிறோமே, அதுக்குள்ளே நாம் அன்று செயல்பட வேண்டுமே. உமக்கு ஸ்தோத்திரம். என்ன பலப்படுத்துகிறார். அருமையான ஊழியக்காரருடைய அன்றைய சாட்சியை சொன்னார். அன்றவரை தர முதல் கால் வரைக்கும் அன்றைய கர்த்தாவே பலவிதமான அன்றைய விவாதங்கள் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது, செயல்பட முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக எழுப்பி பிரகாசிக்கிற அன்றைய அந்த அருமையான ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் பலப்படுத்துகிறார், இன்னும் பயன்படுத்துகிறார். அதே ஆயுதங்கள் ரட்சிக்கப்படட்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும், ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும், ஒரு அணை உண்டாகட்டும், பக்தியே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெறும் அன்றைய தீர்மானத்தோடு கூட அன்றோரை போகாதபடி செயல்படும்படியாக இந்த நிமிஷம் முதல் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி, கிருபைகளுக்கு நன்றி, நடத்துவதற்கு நன்றி. சபை முழுதும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபை மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய வரையைக்கு அநேகர் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். சபை ஆயத்தமாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான வேலைக்கு நன்றி. அன்றவரே ஒவ்வொருவரையும் தரந்தர பேர்வராக ஒப்புவிக்கிறேன். ஆசீர்வதியும் எல்லா கனவும் துதியும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்ம ஒவ்வொருவரோடும் விசேஷமாய் ஊழியக்காரரோடு கூட இருப்பதாக.